திருப்பார்கடலிருந்து தோன்றியது மகாலட்சுமி. இந்த மகாலட்சுமி மகாவிஷ்ணுவை மணக்கிறதுக்கு முன்னாடி சிவபெருமான் ஒரு உத்தரவு கொடுக்குறாரு. நீ போய் தபம் பண்றதுக்கு ஏத்த இடம் விக்ஷோத்த வில்வஹாம் தஸ்ய பலானி தபசானுதந்து மாயாந்த ராஜாஸ்ச பாக்யா அலக்ஷ்மி. ஏத்தத்துல வாழ்த்தான். மகாலட்சுமி தோன்றின உடனே சிவபெருமான்கிட்ட கேட்கிறா, நான் தபம் பண்ணணும், போமா வில்வ மரத்தினுடைய அடியில நின்று விருக்ஷோத்த வில்வஹாம் தஸ்ய பலானி தபசானுதந்து மாயா அந்த ராஜாஸ்ச பாக்யா அலக்ஷ்மி. வில்வம் பழத்துல தபம் பண்ணு. மகாவிஷ்ணுவுக்கும் வில்வத்தினால அர்ச்சனை பண்ணலாம், ஏன்னா அதுல மகாலட்சுமி வாசம் பண்றா. சிவபெருமானுக்கும் வில்வத்தினால அர்ச்சனை பண்ணலாம், அதுல மகாலட்சுமி வாசம் பண்றா. சிவபெருமானுக்கு துளசி தலம் உண்டு, ஆனா திரிபுர சுந்தரிக்கு துளசி தலம் கிடையாது. நாராயணனுடைய சகோதரியாக இருந்தாலும் அவளுக்கு துளசி தலம் கிடையாது. இந்த சங்கு அப்படின்னு சொல்லக்கூடியதுல மகாலட்சுமி வாசம் பண்றா.